குளத்துல தூர் வாரத்துக்கு வர சொன்னாங்க சாமியோ. வரும்போது இந்த கோணி போய் கிடந்துச்சு. என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுமோ, பிரிச்சுக்கிட்டோம் சாமியோ. பார்த்தா அது வந்து மனுஷ உடம்பு தெரிஞ்சதும் பயந்து விட்டது சாமியோ. அதுக்குள்ள இந்த பொட்டலாம் இருந்தது சாமி. சார், குட் மார்னிங் சார். புஷ்பகிரி இன்ஸ்பெக்டர் ராஜன் முனுசாமி பேசுறேன். என் ஏரியா குளத்துல ஒரு டெட் பாடி டீகம்போசிங் ஸ்டேஜ்ல கிடைச்சிருக்கு சார். பாடியோட ஐடென்டிபிகேஷன்ல டெட் பாடியிலே கல்பரேட் ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிருக்கான் சார். பாடியோட பேரு தமிழரசன், தொழில் லாயர். அப்படி யாராவது காணாம போயிருக்கிறதா கம்ப்ளைண்ட் இருந்தா செக் பண்ணி எனக்கு லைன்ல வர முடியுமா சார்? தேங்க்யூ சார். சார், இந்த வீடு தான் சார். வணக்கம் சார். இந்த அம்மா தான் சார் ஹவுஸ் ஓனர். இந்த வீட்டுல ராம் பிரபுன்னு ஒருத்தன் வாடகை இருந்தான் சார். 3 மாசமா வாடகை கொடுக்கல. ஆள் வரலன்னு உடனே அவனை தேடி இருக்காங்க. அவனை பத்தின எந்த தகவலும் கிடைக்கல. கதை உடைச்சு பார்த்திருக்காங்க. உள்ள வந்து பார்த்த பிறகுதான் ஆளு தப்பானவங்கிற விஷயம் தெரிய வந்தது. அதனாலதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன தப்பான விஷயங்கள்? கொஞ்சம் உள்ள வாங்க சார். இதெல்லாம் என்ன பேப்பர் கட்டிங் செய்யனார்? நடிகைகளோட ஆபாசப்பட பேப்பர் கட்டிங் சார். இதெல்லாம் இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இதே மாதிரி அவன் ரூம்ல நிறைய பேப்பர் கட்டிங் வச்சிருக்கான் சார். கள்ளக்காதல் விஷயத்துல மாட்டிக்கிட்ட பெரிய பெரிய விஐபியோட லிஸ்ட் எல்லாம் தனியா வச்சிருக்கான் சார். இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்துக்கும் இவன் காணாம போன விஷயத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. இந்த ஆளோட போன் நம்பரை கலெக்ட் பண்ணி அவனுக்கு வந்திருக்கிற போன் கால் லிஸ்ட வாங்குங்க. எஸ் சார். அப்படியே எல்லா ரூமையும் சர்ச் பண்ணுங்க. அவனுக்கு ஏதாவது போஸ்ட் வந்திருந்தா அதை எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். யாருமா அந்த வீட்டுல இருந்தது? அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு. செல்போன் கடை வச்சிருக்கிறதா சொன்னாரு. நல்ல பையன், பேச்சுலரு அப்படின்னு சொன்னதால தாங்க ஐயா தங்க வீட்டை வாடகைக்கு கொடுத்தேன். சும்மா பேசாதீங்க. வாடகை அதிகமா கொடுக்கறேன்னு சொன்ன உடனே முன்ன பின்ன தெரியாதவனுக்கு எல்லாம் வீடு கொடுக்கறது இல்லங்க ஐயா. வந்து அவனை சந்திக்க யாராவது வருவாங்களா இங்க? நான் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லைங்க. வேற என்னதாமா அவனை பத்தி தெரியும்? அவனோட போட்டோ ஏதாவது இருக்கா? இல்லங்க ஐயா. ஆள் எப்படி இருப்பான்? சினிமா நடிகர் மாதிரி இருப்பான். சுத்தம். சார், மேல செல்ஃப்ல பேப்பர் கடியில இந்த புக்கும் லெட்டரும் இருந்தது சார். ஏமா, நீ கீழே போய் வெயிட் பண்ணு. சரிங்க ஐயா. படிங்க. எஸ் சார். ராம் பிரபு, நேத்து விடிய காத்தால ஒரு கனவு கண்டேன். ஆத்துல குளிக்கிறதுக்காக மாற்று உடையில போயிட்டு இருந்த ஆர்ப்பரிச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. உடைகளை கழட்டிட்டு உள்ளாடையோட ஆத்துல கால வைக்கிற. என்ன ஆச்சரியம், ஆத்துல ஒரு பொட்டு தண்ணி கூட இல்ல, எல்லாமே மணல். கனவுகளும் அதன் பலன்களும் புக்குன்னு பார்த்தேன். குளிக்க போகும்போது ஆறு வறண்டு போன மாதிரி கனவு கண்டா உன்னோட ஆயுசு முடிய போகுதுன்னு அர்த்தமா. நன்றியுடன் எல்ஓ. யார் சார் இந்த எல்ஓ? கொடு, நான் சொல்றேன். நீ ஸ்டேஷனுக்கு போன் போட்டு இந்த ஏரியால வேற யாரெல்லாம் காணாம போயிருக்காங்கன்னு விசாரி. ஓகே போ. எஸ் சார்.
சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மது. என்ன என் டாக்டர் கூட ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மாதிரி சுத்துறீங்க போல இருக்கு. ஆமா சார், அவளுக்கு நான் போலீஸ் ட்ரெஸ் போடாம ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி சுத்துறதுல ஒரு சந்தோஷம். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் வக்கீல் தமிழரசன் ஒருத்தரை காணுமா? அவரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. உங்க நம்பர் கொடுக்கறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா சார். தேங்க்யூ.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.